ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரில் மழையினால பார்த்தீங்கன்னா நிலவரம் இப்படி தாங்க இருக்குது. எல்லாருமே மழையில் வந்து இப்படி தான் சேறு சகதிரியுமாக வந்து துணியெல்லாம் அப்படிக்கிட்டு வந்து சுற்றுவீங்கன்னு நினைக்கிறேன். எங்கள் வீட்டு நிலைமையும் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. பார்த்திங்கன்னா இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி போச்சு. இப்போ இந்த மண்ணெல்லாம் மறுபடியும் இங்கேயே தான் அடிச்சுக்கிட்டு வரும். அங்கேருந்து ஊற்று, தலைவலிருந்து ஊற்று. மண் இப்போ தான்ப்பா கழுவி விட்டா மண்றது. இப்போ வருவேன் பாரு, மண் உன் பின்னாடி பாரு, வருதா மண். இப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரில் பக்கெட்டு எல்லாமே தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. இந்த பேஷனில் வந்து தண்ணி பிடிக்கூடாதாம்மா, பிடிச்சி வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றியாச்சு. காலையில் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் இப்போ தாங்க முடிச்சிருக்கேன். அதாவது இன்றைக்கி வந்து சாப்பாடு செய்கிற வேலை எல்லாமே சீக்கிரம் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஸ்கூல் இருக்குது அப்படிங்கிறதுனால மடன்னு சீக்கிரமாக எழுந்திரிச்சு எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டோம். அவங்களும் இன்றைக்கி வந்து நேரமாக எல்லாமே குளிச்சிட்டாங்க. அதனால் இன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சிருச்சு. 9 மணிக்கெலாம் வந்துட்டு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து என்ன பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிடணும் இல்லைங்களா, அதனால் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ஆடு மாடு பசங்களுக்கு எல்லாமே தீனி ரெடி பண்ணணும். இந்த மழை டைமில் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், இங்கே வாசலில் இப்படி தான் சொதன்ட்ருக்கு. சும்மா சாதாரண டைம்லேயே ஆடு மாடெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அது மழை காலத்தில் பார்த்திங்கன்னா இன்னும் பெரிய பெரிய டாஸ்க்காகவே தான் நமக்கு வந்து அமையும். எங்கே கொண்டு போய் பிடிச்சி கட்டுறது, அப்புறம் என்ன தீனி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு பயங்கர இதாகவே தான் இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். அதனால் என்ன இன்றைக்கி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த வாழை மரம்லாம் இடக்கட்டெல்லாம் இருந்துச்சு இல்லைங்களா, அதை தான் கொண்டு வந்து போட்டு வச்சுருக்கோம். இவங்களுக்கு என்ன பஞ்சாயத்து தீரலையாங்க, அவன் அந்த தளவுக்கு போயிட்டான், இது இந்த தளவுக்கு வந்துடுச்சு. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணிங்க. எங்கள் மாடு நிற்கிற இடத்துல எல்லாமே ஃபுல்லாக தண்ணியாகவே தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அதனால் இடக்கட்டையெல்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் வந்து வெட்டிட்டு வந்து போட்டு, இன்னும் வாழைக்கட்டை வெட்டணுமா அவ்வளோதானா? சரி, அவுத்தி வேணால் வெட்டிக்கலாம். இந்த இங்கே பாருங்கள், நல்லா வாழை மரம் எல்லாம் இந்த இடக்கட்டையெல்லாம் வெட்டிட்டு வந்து போட்டு நறுக்கி எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன்னா மழை வந்து விட்டு 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 வருது. எங்கேயுமே கால் வந்து வைக்க முடியலைங்க. காட்டுக்குள்ளே மண்ணில் எங்கேயுமே கால் வைக்க முடியல. எல்லாம் ஃபுல்லாகவே வந்து கால் புதக்குன்ட்டு உள்ளே இறங்குது. அதனால் இந்த கவர் பார்த்திங்களா, தென்னை மரத்து மேலே ஒரு ப்ளூ கலர் கவர் இருக்குது. இந்த கவர் தான் வந்து மேலே வந்து போட்டுக்கிட்டு காட்டில் போய் வேலை செய்கிறதா இருக்குது. இப்போ வந்து இந்த வாழை மரத்தெல்லாம் வெட்டி வந்து போட்டாச்சு. மண்ணாக இருந்தால் வேணாமாம்மாடா. காட்டுக்குள்ளேயுமே வந்துட்டு எங்கேயுமே கட்டவும் முடியாதுங்க. ஏன்னா நம்ம கால் உள்ளே போகுது. அப்புறம் ஆட்டுங்க கடை எல்லாமே இன்னும் மிதியாச்சுன்னா வைங்களேன், அந்த தடவை வந்து அப்புறம் குழியாயிரும், தண்ணி நிற்கும். அதனால் இதாக இருக்குங்க. நல்ல அப்புறம் இந்த மாதிரி எதாவது ஒன்று அவங்கள சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான் இப்படி இப்போ வாழைக்கட்டையை வந்து ரெடி பண்ணிட்டு வச்சுருக்கோம். இதில் தான் பார்த்திங்கன்னா இந்த புகை மூட்டம் அந்த இது எல்லாமே வந்து கொஞ்சம் போயிடுச்சு. அப்படி மழை பெஞ்சிச்சுன்னா மறுபடியும் வந்து வந்துடும். சொல்லவே இல்லை, சொல்லின்னுட்டு இருந்துருப்பேன். அப்படியே போய்க்கலாம் போட்டுக்கிட்டு. இந்த பேசனோட வச்சு சாப்பிட்டுக்குவாங்களாம். பார்க்கலாம், அதை விட்டு இங்கே வராங்களா இல்லை அவையே சாப்பிட்றாங்களான்ட்டு. அப்படியா? ரெண்டு பேர் இப்படி வச்சா சண்டை போட்டுக்க மாட்டாங்க, கீழே அரைப்பானுங்களே. பேசணும் இல்லையா அந்த சட்டியில் சாணியாக இருக்கா? இந்த மழைக்காலம் வந்தாலே இதுதாங்க பிரச்சனை.
இவங்களுக்கெல்லாம் வந்து ஏதோ தீனி ரெடி பண்ணுறதா நாள் பூரா இவங்களுக்காக தான். நம்ம வேலையை படப்படப்படலாம் எல்லாம் முடிச்சுட்டு இவங்களுக்கு வந்து இந்த ஆடு மாட்டுக்கு தீனி ரெடி பண்ணணும். ஏன்டா சுற்றுற கெடா பையில? இந்த அழகி வேறு அடிக்கடி போய் கடுத்தர நின்றுக்குதா, கருப்பி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ என்ன கோவம் உனக்கு கடாய்க்கு? கொஞ்சம் நஞ்சம் ஆக்ரோஷம்லாம் இல்லை, பிடிச்சி இழுக்கிறானே. இப்போ பாருங்க 2 பேரும் வந்துட்டானுங்க. ஆமாண்டா அவங்களுக்கு. ஆமாம், நீங்களும் கண்டுபிடிச்சிட்டிங்களா இவன் மட்டும்தான் சாப்பிட்றான்னு? முட்டை போடாத, அடி வாங்கிக்குவோம் அப்புறம் பார்த்துக்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் கட்டல, ஏங்க ஏன் ஆட்டு கட்டவே இல்லை? அது கட்டினா தானே சாப்பிடும். டேய் இங்க படுறா டேய். இந்த வாழைக்கட்டையை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இப்போ அடுத்தது போய் அவுத்தியை தான் வந்து வெட்ட போகிறோம் காட்டில் போய். ஐய உனியா பாருங்க, ஆட்டில் தான் எவ்வளோ பெரிய உனி வந்துருக்குது பாருங்க. ஏன் கல் வச்சு தான் நசுக்குவாங்க? கல்லே தேவை இல்லையா? அது வேற உனக்கு தான் கல் வேணும், இதுக்கு கல் தேவை. வச்சுட்டு பச்சுக்குன்னு வர. இன்னும் மழை நாளைக்கும் ஹெவியாகுங்கிறாங்க, அதுக்குள்ளே கொஞ்சம் அவுத்திலாம் நிறைய வெட்டிட்டு வந்துடலாம். செல்லக்குட்டி கொட்டி இருக்கா? இது வைக்கலாமாங்க வாழைக்கட்டை மலையில்? இதாகாது. சரி, இது கொஞ்சம் அது கொஞ்சம் கலந்து வச்சுக்க வேண்டியதுதான். சரி போகலாமா ஊற்றி வெட்டுறதுக்கு? அப்படியா? ஆமாம் ஆமாம் ஆமாம், பார்த்து பார்த்து அந்த குச்சி விழுந்துடும் கல்கி. அந்த குச்சி தொடாதீங்க, இந்த பக்கம் வந்து இப்படி வாங்க. அந்த குச்சி விடு. மாட்டிக்கிச்சா செருப்பு? மாட்டிக்கிச்சு. சரி போகலாமா ஊற்றி வெட்டுறதுக்கு? அப்படியே இந்த பக்கம் வீட்டுக்கு பின்னாடி வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தண்ணிங்க பாருங்கள். இந்த இடம் ஃபுல்லாக தண்ணியாக தான் இருக்குது. அந்த பக்கம் பார்த்திங்கன்னா முன்னாடியுமே அந்த இடத்துல ஃபுல்லாக எல்லாம் வதன்னு இருக்குங்களா. அப்புறம் இந்த சைடுமே வந்துட்டு இந்த மேலேருந்து இந்த அட்டையிலேருந்து விழுற தண்ணி எல்லாமே இங்கே வந்து கீழே தான் வந்து விழும். அண்ணன் வீட்டை சுற்றி இந்த மாதிரி மழைக்காலம் வந்தாலே இந்த மாதிரி கொஞ்சம் தேங்கி நின்றுக்கும். அப்புறம் வீட்டுக்கு கொஞ்சம் கூலிங்காகவே இருக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் அதிகமாகவே கூலிங்காக இருக்கும். சும்மாவே வந்துட்டு நமக்கு இந்த வீட்டுக்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலைகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இதுலேயும் குளிராக இருக்கும். அப்புறம் சுற்றி இந்த மாதிரி மரம், அது கூலிங்கு. அப்புறம் இந்த தண்ணி பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபுல்லாக மண் கொஞ்சம் இது பண்ணி விட்டாங்க. இல்லை இதில் வந்து கொஞ்சம் பைப் போடுவாங்க. அந்த பைப் போட்டுட்டோம்னா தண்ணி வந்து இங்கே வெளியில் ஊற்றிக்கிறோம். கொஞ்சம் அந்த வேலையெல்லாம் வந்து பண்ணணும். ஹெலிகாப்டரா வருது? ஹெலிகாப்டர் இருக்குதுங்க எங்கள் ஊரில் வருது. சவுண்டு மட்டும் கேட்குது, காணும் தெரியலையே, என் கண்ணுக்கே தெரியல. வீடியோ தெரியல, அந்த புகைக்குள்ளே வந்து மறைஞ்சிருக்கும். அதான் தெரியல. இந்த மழையாக இருக்குல்ல, என்ன சொல்லுவாங்க, மழை பெஞ்சாலே ட்ரெயின் எடுக்காதீங்க, ஃப்ளைட் எடுக்காதீங்க தானே சொல்லுவாங்க. தெரியுதா? தெரியுதுங்க உங்களுக்கு? தெரியுதுங்களா? அது உள்ளே போயிடுச்சு. இப்போ இருங்க வரும் பார்க்கலாம்.
சின்ன பிள்ளையிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட்டு ஹெலிகாப்டரு இந்த ராக்கெட்டு அப்புறம் ரெயின்போ இதெல்லாம் வந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக இன்னும் வெளியில் ஒடி வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். தெரியலிங்க, அவ்வளோதான் அது இதுக்குள்ளே மேகத்துக்குள்ளே போயிருச்சாயிட்ருக்கு, தெரியல, எங்களுக்கும் கண்ணுக்கு தெரியல. மேகமும் அப்படியே நவுந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் சவுண்டு ஹெவியாக கேட்குது. சவுண்டு கேட்குதுங்களா? காணோம் இனிமேல் அது அங்கே போயாது, குட்டியோன்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே அந்த சைடு போயிடுச்சு. தெரியுது, இப்போ தெரியுதுங்க. அதோ தெரியுதுங்களா? அதான் பாருங்க போயிட்டுருக்கு. ஏய் கண்டுபிடிச்சாச்சுங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஹெலிகாப்டர் தானே? ஹெலிகாப்டர் எங்கே போகுது? எந்த ஊருக்கு போயிட்டுருக்கு? சென்னை தான் போகுமா? பாருங்க போயிட்டுருக்கு. அங்கே பாருங்க, அதோ இங்கே பாருங்க, அதோ பாருங்க போயிடுச்சு. வாழைக்கட்டையெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எல்லாம் வெட்டி போட்டாச்சு. அழகி பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடியே வரப்போகிறோம். நாங்களும் அவுத்தி வெட்டுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இதில் இருந்தால் வெட்டினீங்களா? வேற எங்கேயும் போகலையா? அப்படியா? வெட்டி அதை தூள் தூளாக வெட்டி. ஓகே. இடக்கட்டை வந்து விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதாவது ஒரு வாழை மரம் இருந்துச்சுன்னா கூட ஒரு இடக்கட்டை தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்றுமே இல்லையே. அந்த ஒரு இடக்கட்டை எதுக்குங்க வெட்டினீங்க? இதில் வாங்க, இந்த பக்கம் வருது இடிக்குது தென்னை மரம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லெமன் செடி இருக்குது. அது வச்சது பார்த்திங்கன்னா அப்படியே இருக்குது. சரி போகலாம், அழகி போகலாமாடா? மரங்கள்லாம் விழுவுற கண்டிஷனில் இருக்குதான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ ஒரு வருஷம் இருக்குமாங்க இந்த மரம்லாம் விழுந்து. ஒரு வருஷம் இருக்காது, ஒரு 6 மாதம் இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஃபுல்லாக அகத்தி மரம்னால காற்றுக்கு இந்த வயலில் தான் நிறையா விழுந்துச்சு. போன மலைக்கா? இப்போ அகத்தி வச்சு இப்போ ஒரு வருஷம் தானங்க முடிஞ்சிருக்குது. புரட்டாசியில் வச்சு முடித்தோம். ஆமாம் ஆமாம். என்னது அவுத்தி காயா? ஆஹா, இங்கே பாருங்க காய் வந்துருச்சு. அகத்தி காய் பாருங்க. இங்கே பாருங்க, இது பார்க்குறதுக்கு அப்படியே கொத்தவரங்காய் மாதிரி இருக்கு. ஆ ஆ ஆ சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு வந்து கொத்தவரங்காய் மாதிரி இருக்குது. ஆனால் ஹைட்டு பார்த்தீங்கன்னா பீன்ஸு சைஸில் இருக்குது. கொத்தவரங்காய் மாதிரி இருக்குது. காய் விட்டுருச்சுங்க. காய் நான் வந்து இது வந்து அகத்தி விதை வந்து பார்த்திங்கன்னா கிலோ எவ்வளோங்க? 500ரூவாங்க ஒரு கிலோ. நாமளும் எத்தனை 1 கிலோ வாங்கினோமா? இல்லை 3 கிலோ. 3 கிலோ நம்ம வந்து வாங்கியிருந்தோம். இது காடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அகத்தி பூ இருக்குது இல்லைங்களா? அந்த பூவிலே பார்த்திங்கன்னா எல்லாம் கவர் ஆகிருக்கும். அந்தளவுக்கு வந்துட்டு அகத்தி பூ வந்து நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. பாருங்கள், ஏதோ இது வந்து அகத்தி பூ நிறைய வந்து பூ கொட்டி கொட்டி நைட்டில் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த பௌர்ணமி வெளிச்சம்லாம் இருக்குது இல்லைங்களா? அந்த டைமில் பார்த்திங்கன்னா இந்த பூவெல்லாம் நல்லா அந்த இதில் வெளிச்சத்தில் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு பின்னாடி பாருங்கள் 2 குச்சி, அதுவும் சும்மா தான் நிற்கிது. இல்லை இருக்கா? இதே வருஷம் இந்த வேலை நல்லா பார்க்குமே. இந்த குச்செல்லாம் உடைக்கிறது தான் வேலை. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாக்குக்கெலாம் வந்துட்டு தீபாவளிக்கு முன்னாடியே வந்து எல்லாமே இது பண்ணணும். இப்போ நானுமே உடைக்கிறேங்க. நாம மட்டும் ஏன் சும்மா இருக்கணும்? ஏமா என்னங்க வரமாட்டேங்குது. இந்த குச்சி வந்து தொட்டவே வந்து விழுந்துருங்க. அதனால தான் வந்துட்டு அகத்தி வந்து நம்ம போட்டுக்கிறது. நிறைய பேர் வந்துட்டு
பாக்கு போட்டாங்கன்னா இது நிறைய போடுவாங்க. இது என்னது வாழைக்கன்று நிறைய வந்து போடுவாங்க. நாம் வந்து அவுத்தி போட்டிருக்கோம். ஏன்னா அவுத்தி வந்து நாளைக்கு எடுக்கும்போது செலவு எதுவும் இல்லை. இந்த மாதிரி குச்சை வந்து உடச்சி விட்டோம்னாலே எல்லாம் வந்து தொப்புன்னு விழுந்துடும். வாழைக்கன்று பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் எடுக்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். என்ன இதில் வந்து நீங்கள் அவுத்தி போட்டுக்கிட்டிங்கன்னா ஆடு மாடுக்கெலாம் வந்து தலையை வெட்டிக்கலாம். அப்புறம் குச்சி வந்து நம்ம அடுப்புக்கு எரிய விட்டுக்கலாம். அப்புறம் கொட்டாய் போடுறதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த அவுத்தி குச்செல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே வாழை மரம் போட்டிங்கன்னா அதில் யூஸ் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சம் வேலை அதிகம். என்ன வாழைத்தாரெலாம் வந்துட்டு நீங்கள் வெளியில் வந்து கடைங்களுக்கு லோடு பண்ணி விடலாம். இந்த மாதிரி நிறைய வாழைக்கன்று ஏக்கரை கணக்கில் போட்டிங்கன்னா இல்லை டெம்பா தான் வரணும். ஏங்க வாழைத்தார் வெட்டுறதுக்கு ஆளுங்க தான் வந்து டெம்பாவில் ஏற்றிட்டு போவாங்க. அப்புறமேட்டுக்கு இலைகள்லாம் வந்து ஹோட்டலுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். அப்புறம் ஆடு மாடுக்கு அதையும் வந்து இந்த மாதிரி ஒவ்வொன்று 2 வெட்டி போடலாம். அப்புறம் பாக்கு கன்று கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வேரோடு நோண்டி நீங்கள் எடுக்கணும். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதான் நமக்கு வந்து நாமலாம் வந்து புது விவசாயி அப்படிங்கிறனால அந்த வேலை வந்து கொஞ்சம் நம்மளால் செய்கிறதுக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு. அதனால் அவ்வளோ அந்த வேலையை வந்து நம்ம செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இதாக இருந்துச்சு. அதனால் ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் சிம்பிளாகவே ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கலாம் அப்படின்னால நம்ம அவுத்தி மட்டும் போட்டிருக்கோம். அப்புறம் வந்துட்டு என்ன சொன்னேன்னா, தீபாவளிக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த பாக்கு செடிக்கு எல்லாமே வந்து நம்ம உரம் வச்சிட்டு இருந்தோம் இல்லைங்களா. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் ஒரு இதுக்கு தான் வச்சோம். இப்போ இந்த சைடெல்லாம் வந்துட்டுமே வைக்கணும். இன்றைக்கி வைக்கலாம், நாளைக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வைக்கிறதுனே தெரிய மாட்டேங்குது. மழை வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் மழை கொஞ்சம் முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி கார்த்திகை தீபம் வரைக்கும் மழை வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். எப்படி பொங்கலுக்குள்ளே நம்ம பாக்கு வயல் ஃபுல்லாகவே வந்து இதை வச்சு ஆகணும். ஏங்க பொங்கலுக்குள்ளே வச்சு ஆகணும். சரி போனால் தலை வெட்டுறதுக்கு இது ஏன் இப்போ இது பண்ணிகிட்ருக்கீங்க? மழை பாருங்க தூருது. இது ஏன் பண்ணுறேன்னா, இது பாக்கு மரத்து மேலே குருத்து மேலே விழுந்தால் குருத்து உடஞ்சிப்பாரு. அதுக்கு தான் அது காஞ்ச மரத்தை எடுக்கிறது. ஓ என்ன சவுண்டு? நம்ம பாக்கு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இந்த அவுத்தி குச்செல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாமே வந்து கொண்டு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து நம்ம போட்டு விட்டுருவாங்க. ஆட்டுக்கு கொண்டு போய் வெட்டிட்டு மீதி கொண்டு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு விட்டுறோம்னா வைங்களேன், இது வந்து அப்படியே உரமாயிரும். நாங்கள் இப்போ இந்த 1 வருஷமாகவே வந்துட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு வெட்டுற குச்சிகள் எல்லாமே இங்கே பாருங்கள். இந்த மீதி தென்னை மட்டை கட்டை அது இது இருந்துச்சுன்னா எல்லாமே கொண்டு வந்து போட்டுருவோம். அங்கே பாருங்கள் தெரியுதுங்களா, குச்செல்லாம் நிறையா இருக்குது. இப்படி போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம காட்டுக்கு வந்துட்டு இதுவே வந்து ஒரு உரமாயிரும், களையும் வராது. பழமா ஓ கத்தி அங்கே இருக்கா? ஓ இது என்னது இங்கே இருக்குது கம்பி? அது இங்கே கல் இழுத்தது இங்கே தான் இருந்திருக்கு ஒரு கம்பி. ஒரு கம்பி அங்கே இருக்குது. இந்த கம்பி இல்லைன்னா நமக்கு ஒரு கையே போன மாதிரிங்க. அங்கே கடந்துச்சு, நான் தான் தூக்கி இதில் மாட்டி வச்சேன். ஓகே. ஏன்னா இந்த கம்பி வச்சு தான் நம்ம இந்த துணி துவைக்கிற தண்ணியெலாம் வந்து வாய்க்காலில் போகும் இல்லைங்களா, அப்போ வந்து நிறையா அந்த கோழி பசங்க மண்ணை இழுத்து விட்ருவானுங்க, இலையெல்லாம் அதில் கொட்டும், தண்ணியே போகாது. அப்போ இந்த கம்பி வச்சு தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சண்டை விட்டுட்ருக்கானுங்க கோழி பசங்களுக்கு. அப்புறம் எங்கள் பையன் வந்து இப்போ காய் அவன் என்னங்க ரஸ்தோலி வச்சுருந்தான்னா, அதாவது எங்கள் ஊர் சேலத்துலேருந்து நம்ம அங்கே வெளியில் போயிருந்தப்போ வேலைக்கு எங்கேயோ போயிருந்தப்போ இந்த ரஸ்தாளி கட்டை வந்து கிடச்சிருக்குங்க. அப்புறம் அதை எட்டு வந்து நம்ம தோட்டத்தில் வந்து வச்சோம். அதை வச்சு கூட 1 வருஷத்துக்கு மேலே ஆகி போச்சாங்க. 1.5 வருஷம் ஆயிடுச்சு இல்லை?
2 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க. புதுசுலேயே வச்சான் ஏங்க. நம்ம காடு வாங்கினா புதுசுலேயே வந்து வச்சாங்க. அது வந்து ஒழுங்காக தண்ணி கட்டல, பாதுகாப்பு இல்லை. அப்போ நம்ம காட்டுலேயும் வந்து இங்கே இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அது வந்து காட்டு வேலைகள்லாம் அப்படி இப்படி நடந்துக்கிட்டே இருந்துச்சா, அந்த வண்டி ஓட்டுறது பண்ணுறது எல்லாமே இந்த வழியில். அப்போ வந்து பார்க்கலாம் போடல. அவன் வந்து காட்டில் வேலை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த இடத்துல ஒன்று வச்சுருந்தான் குட்டியாக. அப்புறம் உழவு ஓட்டும் போது அது பண்ணும்போது இதை பண்ணும்போது அடிபட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் ஒரு தார் வந்து வச்சிருச்சு. ரொம்ப நாள் கழிச்சு அது என்ன தாருன்னே தெரியல, என்ன வாழைக்காயின்னு தெரியல, வச்சுருந்துச்சு. அப்போ வந்து பண்ணோம், அது வந்து வெட்டி சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து இன்னொரு பூ வந்து வச்சுருக்காங்க. பாருங்கள் பூவே எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. இது என்னங்க ரஸ்தாளி தானே? இது வந்து ரஸ்தாளிங்க. பழம் ஒவ்வொன்றும் அப்படியே பார்த்திங்கன்னா பெருசாக சூப்பராக இருக்கும். இது வந்து எங்கள் பையன் வச்சது. நான் சொன்னேன் இல்லைங்களா, பாக்குக்குள்ளே வந்து வாழைக்கட்டை கூட போடலான்னு சொல்லிட்டு. இது வந்து பக்கத்து தோட்டத்தில் வந்து அவங்க வந்து பாக்கு தான் பாக்கு போட்டு வாழைக்கட்டை போட்டிருக்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா செவ்வாழை கட்டை. அது ஃபுல்லாகவே வந்துட்டு வாழைக்கட்டை தான் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சை மரம், இங்கே ஒரு எலுமிச்சை மரம் இருக்குங்க. காட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 7-8 எலுமிச்சை மரம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த இது வந்துட்டாங்க. இங்கே பாருங்கள் மொந்தக்காய். நம்ம இந்த இடத்துல ஒரு தார் இருந்துச்சு, இந்த இடத்துல ஒன்று இருந்துச்சு. நம்ம அப்பப்போ வெட்டி வெட்டி சாப்பிட்டுக்கிட்டே பஜ்ஜி போட்டு அப்பப்போ குழம்புக்கு வந்து வணக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த தார். இது எப்படி ஒரு 7-8 சீப்புக்கு மேலே இருக்க மாட்டிருக்கு இருக்குது. இது வந்து பெரிய தாருங்க. அது வந்து கீழே இருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன மரமாகவே இருந்துச்சு. அது வந்து கையிலே பிடிச்சி வேணுங்கிறப்போ பிச்சுட்டு போயிடுவோம். இது பார்த்திங்கன்னா பெருசாக இருக்குது. ஆனால் மேலே இருக்கிற காய் நல்லா இதாகிடுச்சு, ஓரளவுக்கு திரண்டுருச்சு. இப்போ பாருங்க பீக்கங்காய். இது பீக்கங்காய் செடி தானேங்க. இங்கே பாருங்க பீக்கங்காய் செடி நம்ம விதை போட்டிருந்தோம். அச்சோ இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்குங்க. இங்கே பாரு, இது எவ்வளோ பெரிய பீக்கங்காய். விதைக்கே வந்துருச்சுங்க போங்க. ஆமாம், காய் நல்லா முத்திக்கிச்சு. செடியை போட்டு விட்டு இது இங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுங்க. ஐயோ நாட்டுக்காய்ங்க அது. இங்கே பாருங்க எங்கே வந்து ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்ட்டு. இந்த மாதிரி ஓலைக்குள்ளே வந்து இருக்குது, நமக்கு தெரியல. இப்போ நான் உண்மையாலுமே சொல்கிறேன், இப்போ நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் வந்து நானே கவனிக்கிறேங்க. இதுக்குள்ளே பாருங்க காய், பீக்கங்காய். சரி இது விதை விட்டுறலாம். நல்லா முத்திக்கிச்சு. அப்படியா? ஓஹோ. இப்போ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்காங்க. இங்கே எல்லாம் அந்த வாழை மரத்தில் வந்து இதை பாருங்க இங்கே வந்திருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு மொந்தக்காய் இருக்குது. அப்போ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே வந்தப்போ இன்னொரு பீக்கங்காய், அதுவும் இதே செடியில் தான் வச்சுருக்காங்க. அதுவும் வந்து பார்க்காமே விட்டுட்டோம். அது வந்து பார்த்துட்டு இதனால் இந்த காய் வந்து இப்போயே தான் நாங்கள் பார்க்குறோம். இப்போ இதுக்குள்ளே தான் இங்கே இந்த வழியில் சிறகவரை கேட்டிருந்தாங்க. ஏங்க சிறகவரையும் வந்துருச்சுங்க, பார்த்தீங்களா? ஆஹா, நஸ்ரியா சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு தாங்க. காய் வந்துருச்சா, செடி என்னாச்சுன்னு கேட்டிங்களே, இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு பாருங்கள். இதோ பூவு சிறகவரை வந்துருச்சுங்க. காய் முதல் காய் இதுதான். காய் வந்து விட்டது. 2வது காய் பார்த்திங்கன்னா இங்கே, 2வது காய் வந்து இங்கே வந்திருக்கு பாருங்கள் குட்டியா. ஓகே, சிறகவரை வந்து வந்துருச்சு. இந்த விதை பார்த்திங்கன்னா நம்ம போட்ட விதை இல்லைங்க, அதுவும் வந்து வந்த விதை தான். போன வருஷம் வந்து இந்த இடத்துல போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த விதையை ரிப்பீட் ஆகி விழுந்து செடி வந்து முளைச்சி வந்திருக்காங்க. ஆனால் நம்ம இங்கே போட்டதுலாம் வந்து எல்லாமே வாத்து பசங்க காலி பண்ணிட்டாங்க. அதில் வந்து இந்த பீக்கங்காய் மட்டும்தான் வந்திருக்கு. அப்புறம் அங்கே பார்த்திங்கன்னா இது வந்து சுரக்காயா பூசணிக்காயான்னு தெரியல, இங்கே வந்து வந்துட்டுருக்காங்க.
இங்கே பாருங்கள், இது வந்து முந்தா நேத்து தான் நான் வந்து பார்த்தேன். இங்கே ஒரு பீக்கங்காய் இருக்காங்க, ஆல்ரெடி இதுவுமே வந்து முத்திருச்சு. இது கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. இந்த செடி தான் வந்து இது ஒரு செடி, இங்கே இந்த இடத்துல ஒரு செடி இருக்குது. இதை பாருங்கள், இதே தான் ஆல்ரெடி இந்த செடியே தான். வேர் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே போய் அங்கே பாருங்கள், அந்த மரத்து மேலே வந்து ஏறிக்கிட்டாங்க. அந்த மொந்தக்காய் மரத்து மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே ஒரு காய் இருக்குது, பார்க்காம விட்டுட்டோம். சரி, ஓகே, விதைக்கு வந்து நம்ம வச்சுக்கலாம். நிறைய வாட்டி நான் அந்த காட்டுக்குள்ளே வந்து இந்த செடி இருக்குது இல்லைங்களா, இதை பார்த்துட்டு நான் மறிக்குழந்த செடின்னு நினச்சிக்குவேங்க. பார்க்கும்போது எல்லாம் எனக்கு டக்குன்னு அந்த ஞாபகம் தான் வரும். ஏன்னா அது வந்து இந்த மறிக்குழந்த இந்த மாதிரி தான் ரவுண்டாக எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதனால் அந்த ஞாபகம் எனக்கு டக்குன்னு வரும். அப்புறம் காட்டில் வந்து இது நல்லா ஃபுல்லாகவே அதே தாங்க இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு. காடு ஃபுல்லாகவே இது நிறைய வந்திருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து டவுனில் இருந்தப்போ இதெல்லாம் வந்து கிடைக்காது. காப்பு கட்டுறதுக்கெல்லாம் வேப்பந்தலை தான் நிறைய வச்சுருப்பாங்க. ஆவாரம் பூ கொஞ்சம் வச்சுருப்பாங்க, 2 தலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வைங்களேன், ஒரு கட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இது தான் இருக்கும். இந்த ஒரே ஒரு தலை தான் ஒரு கட்டுக்கு வந்து வச்சுருப்பாங்க. அதே 20 ரூபா 30 ரூபா சொல்லுவாங்க ஒரு கட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் ஃபுல்லாக இது வந்து வந்திருக்கு. ஆனால் இது வந்ததுக்கப்புறம் நான் பொறிச்சு கொண்டு போய் அங்கே வீட்டில் கொண்டு போய் கொடுத்துருவேன். அப்புறம் அங்கே வந்து அவங்க எல்லாமே காப்பு கட்டுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. தென்னை மட்டை பாருங்கள், எல்லாமே எடுத்து போட்டு வச்சுருக்கோம். இது இந்த மாதிரி வந்து காட்டுக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா இது வந்து உரமாயிருங்க. அது அங்கே பாருங்கள், அந்த மரத்தில் இருந்தவர் இப்போ தான் எல்லாம் எடுத்து விட்டார். எடுத்து விட்டதுக்கப்புறம் மரமும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஃபுல்லாக க்ளீன் ஆயிடுச்சு. இங்கே வந்து நமக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக ஒரு மூடாக்கு மாதிரி போட்டு விட்டுட்டோம்னா நல்லா புழு உரத்துக்கு, மண் உரத்துக்கு வந்து ரெடி ஆகிக்கும். அது பார்த்திங்கன்னா அங்கே போயிட்டார். அன்னாச்சி செடி பார்த்திங்கன்னா நம்ம முந்தானத்து வச்சுட்டு இருந்தோம் இல்லைங்களா, அதில் பாருங்கள் இங்கே ஒரு 3 செடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே 1, அப்புறம் 2, அப்புறம் இந்த இடத்துல ஒரு 3 செடி கொண்டு வந்து வச்சுருக்காங்க. இப்படி தான் இங்கே ஒரு கிளைமேட் இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை அப்படியே அடிச்சு ஊற்றும். தடன்ட்டு அப்படி ஊற்ற போகுது மழை. அப்படி இந்த மழை ஈரத்துலேயே பார்த்திங்கன்னா இந்த தென்னை மட்டையெல்லாம் வந்து எடுத்து விட்டிங்கன்னா வைங்களேன், நல்லா ஈஸியாக கொஞ்சம் வந்துடும். வெயில் காலத்தில் வந்து உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். மழை காலத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த தென்னை மட்டையெல்லாம் வந்து எடுத்து போடுறதுக்கு. இன்னும் சல்லுன்னு வருது. நாம் இந்த பாகு தோட்டத்துக்குள்ளே வந்தோம்னா வைங்களேன், அப்படியே இந்த குருவி கத்துறது, அப்புறம் இந்த மயிலெலாம் அடிக்கடி சத்தம் போடும். குருவி பார்த்திங்கன்னா நம்ம காட்டில் நிறையா இருக்காங்க. சிட்டுக்குருவி நல்லா கீச்சுன்ட்டு எந்நேரமும் கற்றுக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு சவுண்டு கேட்குதா என்னன்னு தெரில, கேட்குதுங்களா? இதில் இப்படியே போட்டு வச்சா கரையான் கூட வரும் ஏங்க. கரையான் வருங்க. கோழி வந்து அப்படியே சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த பக்கம் ஒரு மட்டை இருக்குதுங்க, எடுக்க முடியலையா? சரி, அடுத்த மரத்துக்கு போகலாமா? பார்த்திங்கன்னா இதுவும் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சு. இதில் என்ன பார்த்திங்கன்னா காய் வந்து இன்னும் பிடிக்கல அவ்வளோக்கு. இன்னும் காய் வந்து இந்த மரத்தில் வந்து இன்னும் பிடிக்கலைங்க. இதில் பார்த்திங்கன்னா காயெல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வச்சிட்டாங்க. இதில் பாருங்கள், ஓரளவுக்கு
தென்னங்காயெல்லாம் வந்து வச்சுருக்காங்க. இந்த வருஷம் வந்து நம்ம இந்த வெயில் காலம்லாம் வரும் இல்லைங்களா, அப்போ வந்து இதுலேயே வந்து நம்ம இளநீலாம் நிறைய வந்து குடிக்கலாம். அப்புறம் தேங்காய் குழம்புக்கு யூஸ் ஆகும். அப்புறம் தேங்காய் எண்ணெயில் தான் நம்ம வந்து அதிகமாக சோப்பு செய்கிறது, சமைக்கிறது. இதெல்லாமே தேங்காய் எண்ணெயில் செய்யறதுனால நமக்கு தேங்காய் எண்ணெய் யூசேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அதனால் இந்த வருஷத்துக்கு வந்து கொஞ்சம் நம்ம மரத்துலேயே வந்துடும் நினைக்கிறேன். பார்க்கலாம். காய் இவ்வளோ பெருசு வந்துருச்சு, இனிமேல் கொட்டாது இல்லை? இப்போ கொட்டாது, கொட்டும். ஆனால் இந்த சைஸில் இருந்தால் கொட்டாதுங்க. அதை பாருங்க, அந்த சைஸில் இருக்குது இல்லைங்களா, அந்த சைஸில் வந்தால் கூட கொட்டிடுதுங்க. இந்த மாதிரி வரும்போது சரி வந்துடும் நம்ம கொஞ்சம் எதிர்பார்ப்போடு இருப்போம். ஆனால் இந்த சைஸ் வந்தாலுமே காய் வந்து கொட்டுது. ஏன்னா இந்த சைஸ் வர வரைக்கும் கரையாக இருக்கா? இங்கே ஓகே ஓகே ஓகே, தெரியுது. இங்கே பாருங்க கரையா. எவ்வளோ கரையாக போயிட்டுருக்கு. கோழி பசங்க பார்த்தாங்கன்னா சாப்பிடுவானுங்க. கத்திக்கிட்டே இருங்கடா, சாப்பிட மட்டும் வந்துடாதீங்க. இங்கே இந்த பக்கம் அரிசியே சாப்பிட்டுட்ருங்க. இது வந்து என்ன மரம்னு தெரியுதுங்களா? தெரியலைங்களா? இது வந்துட்டு என்ன மரம் சொன்னீங்க? இலுப்பை. இது வந்து இலுப்பை மரங்க. நம்ம ஈஷா அவங்கிட்ட வாங்கிட்டு வந்தது தான் இது. நம்ம ஒரு சின்ன இந்த அளவுக்கு இருக்குமாங்க செடி வாங்கிட்டு வரும்போது, சைஸு இந்த அளவுக்கு தான் நம்ம வந்து சைஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம். இப்போ பாருங்கள், அது ஒரே தான் வந்து இதில் 3 தான் வருது. அப்படியா? இங்கே பாருங்களேன், இலுப்பையில் வந்துட்டு இந்த மாதிரி தான் 3 மரம் பாருங்கள் ஒட்டுக்கா வருது. ஆனால் வச்சது என்னமோ ஒரு மரம் தான், ஆனால் இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா 3 மரமாக வந்து வருது. ஆனால் மரமுமே கொஞ்சம் நல்லா 2 பேர் கட்டி பிடிக்கிற அளவுக்கு மரம் வரும்னு சொன்னாங்கல்ல, பெருசாக வரும்னு சொன்னாங்க. பாருங்கள், பார்க்கறதுக்கு அப்படியே மாமரம் மாதிரியே இருக்குது. ஆனால் இது வந்து இலுப்பை மரங்க. பார்க்குறதே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு, மாமரம் மாதிரியே இருக்காங்க. அதுவும் இந்த 3 கிழவு வருது. இப்படி தான் வருமா என்னன்னு தெரியல. ஏதாவது வீடியோ பார்த்துட்ருக்கீங்க இலுப்பை மரம் பற்றி தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். அதாவது நம்ம வந்து இந்த வரப்பு மேலே வந்து நம்ம பனங்கொட்டை வந்து முளைக்கி போட்டிருந்தோம்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், பனங்கொட்டைக்கு வந்து ஒன்று முளைக்கி போட்டிருக்காரு. அது வந்து பார்த்திங்கன்னா நல்லா முளை போகுதுங்க, செடி வந்துருச்சு. இதோ இங்கே பாருங்கள், பனை மரம். இங்கே ஒரு கவை வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒரு கவை இலை. இப்போ தான் வந்து இலை வந்து வந்திருக்காங்க. பனை மரம் வந்துட்டுருக்கு. அப்புறம் இந்த செடி நான் வந்து அடிக்கடி பார்க்கும்போது பாவக்காய் செடி மாதிரியே இருக்குது, அங்கங்கே வருது நினச்சிட்ருக்கேன். ஆனால் அது வந்து பாவக்காய் செடி இல்லை, வேறு ஏதாவது செடியாகிட்ருக்கு. ஆனால் என்னன்னு தெரில. ஆனால் பாவக்காய் செடி மாதிரி தான் இருக்குது. ஆனால் வாசம் பாவக்காய் இல்லை. காய் இருக்கா? அப்புறம் இது என்ன மரம்னு பார்த்திங்கன்னா இதுவும் கொய்யா மரம் தாங்க. இது வந்து வச்சு பார்த்திங்கன்னா இந்த தை மாதம் வந்தால் தான் 2 வருஷம் ஆகுது. இந்த 2 வருஷத்துலேயே பார்த்திங்கன்னா 1 வருஷத்துலேயே வந்து நமக்கு காய் வந்து வந்துருச்சு. ஈஷாவில் வாங்கிட்டு வந்த கொய்யா மரம் தான் இது. பாருங்க, எங்கள் கொய்யாக்கு ஒரு பெரிய காய் இருக்குங்க. ஆமாங்க, இங்கே பாருங்க, இந்த சந்துக்குள்ள இங்கே பாருங்க காய் நல்லாவே திரண்டுருக்குது, 2 காய். இந்தாங்க காய், இந்தாங்க. இங்கே பாருங்கள் 2 காய். நான் சும்மா நான் எந்த காய் பார்த்தேன் அப்படின்னா அதை பாருங்கள், இதோ இந்த பிஞ்சு காயை தான் பார்த்தேன். அப்போ இங்கே உள்ளே வந்து பார்த்தா தான் தெரியுது இந்த மாதிரி காய் 2 இருக்குது. அப்புறம் பாருங்கள், இங்கே ஒரு காய் இருக்குது, அதை வந்து திரடணும். பச்சையாக தான் இருக்குது. இன்னும் அடியில் நான் பார்க்குறேன். இது என்ன இப்போ சீசன் டைம் இப்போ வருது காய்? ஆனால் வந்துக்கிட்டே தான் இருக்குது காய். இல்லை இது நிற்கவே இல்லைங்க. காய் வச்சதுலேருந்து தோல் சாப்பிடுங்க. எங்கே கடிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது உள்ளார.
வெள்ளைக்காய் தானா? சாப்பிடுங்க பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. ஆனால் டேஸ்ட்டு இங்கே பாருங்கள், வெள்ளைக்காய் தான். சிவப்பு காய் வச்சுருக்கம்மா? இதில் சிவப்பு இல்லை. இல்லை, காய் வந்து பாருங்கள், அங்கங்கே இங்கே ஒரு பிஞ்சு, இங்கே ஒரு பிஞ்சு, அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. இதோ அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பிஞ்சு இருக்குது. அப்போ இது பாவக்காய் மாதிரியே இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்க. இந்த காய் எங்கே அந்த பக்கம் இருக்குனாரே. சரி, ஒரு அந்த பக்கம் வந்துடுறேன். இங்கே பாருங்கள், கொய்யாக்காய் நல்லா பிஞ்சு வந்து வச்சுருக்காங்க. இப்போ வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா எங்கே இன்னொரு காய் இருக்குதுங்க, பெரிய காய். எனக்கு ஒவ்வொரு காயாக தெரியுது. அது நல்லா திரண்டு தான் இருக்குது. எனக்கு செருப்பு வேறு வழுக்குது. இதுங்க இன்னொரு காய் இருக்குது, அதையும் பிரிச்சிடலாம். இங்கே பாருங்க, இதோ பாருங்க எவ்வளோ பெரிய காய் வந்துருச்சுன்ட்டு. இதோ இது வந்து பாவக்காய் செடி மாதிரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. இங்கே பாருங்கள், காய் வந்து குட்டியூன்னு இருக்காங்க. இதோ இங்கே பாருங்கள், இப்படி தான் இதில் இருக்குது. ஆனால் பார்க்க பாவக்காய் இலை மாதிரி இருக்குது, ஆனால் காய் வந்து இப்படி இருக்குது பாருங்கள். இப்படி ஏதோ காய் போல் இருக்குது, எனக்கு தெரியல. கமெண்டில் வந்து சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க. இங்கே பாருங்கள், இதுவுமே வந்துட்டு இலப்ப மரம் தான். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரே மரமாக வந்துட்டுருக்காங்க. அதில் மட்டும்தான் 3 கவையாக வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரே மரமாக தான் வந்துட்டுருக்காங்க. ஈஷாவில் வாங்கினது தாங்க இலுப்பை. கொய்யாக்காய் பார்த்திங்கன்னா நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்காங்க. அவரும் பார்த்திங்கன்னா அகத்தி மரம் வந்து வெட்டுறது ஸ்டார்ட் பண்ணிட்டாருங்க. ரொம்ப நேரம் ஆகும் அகத்தி வெட்டுறதுக்கு. எப்படின்னு ஒரு 2 மணி நேரம் ஆயிருங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மரமாக வந்து வந்து ஒவ்வொரு மரமாக வெட்டி வெட்டி எடுக்கிறதுக்கு லேட் ஆயிரும். சரி, ஓகேங்க. இந்த வந்து வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஏன்னா ரொம்ப அப்புறம் லென்த்தாக போயிட்டே இருக்குது. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வந்து சந்திப்போம். பாய்ங்க.